தமிழிசை சங்கம் சென்னை. வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இசை பேரறிஞர் தர்மபுரம் திரு சுவாமிநாதன் அவர்கள் நிகழ்த்தும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்குகிறது. திரு ஆர் குமார் அவர்கள் விளக்கேற்றுவார்கள். திருச்சிதம்பரம். வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே புண்ணியமூர்த்தியே வேதநாயகன் புண்ணியமூர்த்தியே வேதியர் நாயகன் புண்ணியமூர்த்தியே ஆதிநாயகன் புண்ணியமூர்த்தியே ஆதிரை நாயகன் புண்ணியமூர்த்தியே மாதின் நாயகன் புண்ணியமூர்த்தியே மாதவர் நாயகன் புண்ணியமூர்த்தியே பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே தத்தரின வேதநாயகன் வேதியர் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதில் நாயகன் மாதவர் நாயகன் வேத நாயகன் வேதியர் நாயகன் மாதில் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை 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 நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன்
பிரமர்கள் நொந்தினார் 100 கோடி பிரமர்கள் நொந்தினார் 6 கோடி நாராயணர் அங்கனே 100 கோடி பிரமர்கள் நொந்தினார் 6 கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணலனில் இந்திரரே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரரு ஏறு கங்கை மணலெனில் இந்திரரு ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே ஏறு கங்கை மணலெனில் இந்திரரு ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே ஏறு கங்கை மணலெனில் இந்திரரு ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே வேத நாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் பதனித பமவேத நாயகன் பதனித பதனித பனித பபதி பதி பபதி பவேத நாயகன் தத்தனித பரத தனித பதனித பம பதனித பதனித பமவேத நாயகம் வேதியர் நாயகம் கோடி பிரமர்கள் நொந்தினார். இப்ப நான் பாடின பாட்டைத்தான் திருப்பி சொல்றேன். 100 கோடி பிரமர்கள் இறந்து போய்விட்டார்கள். அப்பர் வாக்கு சொல்றேன். 6 கோடி நாராயணர் அங்கனே. 6 கோடி நாராயணர்கள் இறந்து ஒழிந்தார்கள். இங்கே சமய சர்ச்சைக்கு நான் கொண்டு விட்டுவிடவில்லை. தேவாரத்தில் இருப்பதை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். இல்லையா? ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன். கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போய்விட்டார்கள். ஈரில்லாதவன் ஈருன்னா முடிவு, உங்களுக்கு தெரியும். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஈசன் சிவன். சிவன் ஒருவன் தான் பிறப்பு இறப்பு இல்லாத கடவுள் என்று பேச. நம்ம சமயம் மாத்திரம் இல்ல, வேற்று சமய நூல்கள் கூட சிவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாதுன்னு சிலப்பதிகாரத்தில் கூட வருது. பிறப்பில்லான் கோயில் அப்படின்னு. ஆக முடிவில்லாத கடவுள் சிவன் என்று சொல்லப்படுகிறது. இதுல அறவுரை நமக்கு. பாட்டை மறுபடியும் சொல்றேன். 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று அப்பர் சாமிகள் சொல்லுகிற நல்ல வாக்கு நமக்கு கிடைக்கிறது. அடுத்து 60 வயசானா சக்கியத்த பூர்த்தின்னு சொல்லுவாங்க. 70 சொன்னா பீவரத சாந்தின்னு சொல்றாங்க. 81 சொன்னா சதாபிஷேகம் சொல்றாங்க. சதாபிஷேகத்தையும் தாண்டி இருந்தவர் அப்பர் சுவாமி. 81 வயசு அவருக்கு. அந்த 81 வயசு கிழவன் சொன்ன அறவுரையில நாம ஒண்ணு பார்ப்போம். அவர் அப்படி இருந்திருக்க மாட்டார்.
நமக்காக சொல்லி வைத்திருப்பார் என்றுதான் எல்லோரும் சொல்லுகிறார்கள். நானும் அதனைத்தான் சொல்லுகிறேன். பாலனாய் கழிந்த பனிமலர் கோதை மார்மேலனாய் கழிந்த கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அவர் தவறாக நடந்திருப்பதற்கு வகை கிடையாது. பின்னால வருகிற சமுதாயம் இப்படியெல்லாம் போய்விடும்னு தெரியுமோ என்னமோ அவருக்கு தெரிந்துதான் சொல்லி வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் வீணே காலத்தை கழித்து விடுகிறார்கள். அதனால பாலனாக இருக்கும் போதிலிருந்தே அவர்களை தாய் தந்தையார்களை திருத்தி அவர்களை நடத்த வைக்க வேண்டியது பொறுப்பு. அது போயிடுது. பின்னால பெண்ணின்பம், காசு, பதவி இதுல போயிடுது. அப்புறம் வயசாயிடுதுன்னு சொன்னா கேட்கவே வேண்டாம். பேசவும் முடியாது, உணவு உண்ணவும் முடியாது, உண்ட உணவும் ஜீரணமாகாது, தேவையும் இருக்காது, தேவையும் போல இருக்கும். இப்படி ஒரு பெரிய தொந்தரவான நேரம் இந்த வயசான காலம். அது சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பான், என் கைகால் நல்லா இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும், அப்புறமா போயிடணும். அப்புறமா இவன் இருந்தான்னா பொண்டாட்டி கூட சொன்னபடி கேட்க மாட்டான். பெரிய ரோதனை. இவன் கைகால் சொன்னபடி கேட்காது ஒரு பக்கம், இவன் பொண்டாட்டி பிள்ளைகள் சொன்னது கேட்காம இருக்கிறது ஒரு பக்கம். இந்த ரோதனையிலேயே இவன் பாதி உயிர் இவனுக்கு போயிடும். அதைத்தான் அவர் வருத்தப்படுறார். இப்படி அதுல குறிக்கோள் என்ன செய்திருக்கணும்? பாலனாக இருந்த போதே இவன் கோயில் இந்த நல்ல காரியம்லாம் செய்திருக்கணும். பஞ்சாட்டரம் சொல்லி இருக்கணும், விபூதி பூசி இருக்கணும், கோயிலுக்கு போயிருக்கணும். இதெல்லாம் நடுமத்தில் இருக்கிற வயசும் போகல, கடைசி காலத்திலையும் முடியாத நிலையிலையும் போக முடியாம தங்கி போயிடுறான் இல்லையா? இப்படி இருக்கக்கூடாது. குறிக்கோளோட இரு. தினம் கோயிலுக்கு போ, விபூதி பூசிக்கோ, ருத்ராட்டம் போட்டுக்கோ, பஞ்சாட்டரம் சொல்லு, சிவனை தரிசனம் பண்ணு. இந்த குறிக்கோளை தான் அவர் சொல்றாரு. நான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதான் என்னுடைய குறிக்கோள் சொன்னா அதை ஒத்துக்கிறது இல்லையா? ஆடு மாடு கூட தான் சாப்பிடுது, ஆடு மாடுகள் கூட தான் குழந்தை வைக்குது இல்லையா? அதுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் போயிடும். அதனால இந்த குறிக்கோளோடு நீ வாழ்ந்து விடு என்றுதான் இந்த திருப்பாட்டை அவர் சொல்லி இருக்கிறார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்க்கம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். பாலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். மெலிவோடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். செலுலாம் படனவேலி திருக்கொண்டீச்சரத்துள்ளானே, 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 திருக்கொண்டீச்சரத்துள்ளானே. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாறும் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் வெளிவோடு கோலனாய் கழிந்த நாள்
கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். சேனுலா பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துளானே. சேனுலா பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துளானே. கொண்டீச்சரத்துளானே. தூண்டில் ஒரு சின்ன புழுவை அதுல கோத்து தண்ணீர போட்டுருவோம். அதை திங்கிறதுக்கு போய் அந்த தூண்டில மாட்டி அது செத்து போடும். அப்ப அந்த நாக்கு சுவையினால அது கெட்டு போகும். ஏதோ ஒரு பட்சி இந்த நல்ல சங்கீதம் தான் அது கேட்குமா, இந்த கொஞ்சம் அவலயமான பாட்டுகள்லாம் அது கேட்காதுன்னு சொல்றாங்க. அதை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவானா, ஒரு ஓட்டை தகரத்தை போட்டு மட 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 தட்டினான்னா இதை பொறுக்காம அப்படியே செத்து கீழே விழுந்துரும் சொல்றாங்க. அது அது இப்ப இருக்க நம்ம இருந்ததுன்னா, அது இல்லைன்னு சொன்னா இப்ப நிச்சயமா அது நியாயம்தான். ஏன்னா இப்ப நம்ம நாட்டு சங்கீதம் பூரா எங்கேயோ போய்கின்னு இருக்குது. சரி, அதை இப்ப வேண்டாம். அது இல்லாம இருந்ததுன்னா ஆச்சரியம் இல்லை. போயிட்டுதுன்னா அந்த அந்த குலமே போயிருந்ததுன்னா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சரி, விட்டுடுவோம். அப்புறம் இந்த யானை உடல் இன்பத்துக்காக வேண்டி அந்த பெண் யானையை பார்த்து இது குழியில் விழுந்து இது மாட்டியும். இத மூளைன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? நாக்குச்சுவையினால கெட்டு போகாதே, செவிச்சுவையினால கெட்டு போகாதே, உடம்பு சுவையினால கெட்டுப்படாதே அப்படி. இதே மாதிரி இன்னொரு பாட்டு அப்பருடைய பாட்டு. இந்த அறவுரைகள் அப்பர்கிட்ட தான் நிறைய வருகிறது. சம்பந்தர்கிட்டையும் வருது, இல்லைன்னு சொல்லல. அதை விட நான் அப்பர்கிட்ட ஜாஸ்தி தான் வருது. என்னுடைய கணிப்பு அப்படி. இன்னொரு பாட்டு பார்க்கலாம். நல்ல கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குடல் பாவை நல்லாரினும் கனிமுடி கவித்து ஆளும் அரசினும் சதர இந்த பாட்டெல்லாம் எனக்கு 81 ஆகும்போது நான் பாடி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு எண்ணி பார்த்தேன்னா, என் உடல்ல ஒரு நடுக்கம், குடல்ல ஒரு நடுக்கம் இருக்கும். அப்படின்னா வரும். இப்படித்தான் அவர் சொல்லி இருப்பார் அப்படின்னு நான் எண்ணி நினைக்கிறேன். எவன் கேட்டு இருக்க போறான்? நல்ல வேளையா எழுதி வச்சான் யாரோ ஒரு பெரியவன். ராஜராஜ சோழன் எடுத்து கொடுத்தான் அந்த புண்ணியவான். ராஜராஜ சோழன் இல்லைன்னா இந்த பாட்டு நமக்கு கிடைக்குமா? நாம கவலைப்படல இன்னைக்கு இல்லையா? தமிழ் இசை தந்து விட்டு போனானே அந்த பெரியவன். எண்ணி பார்க்கிறோமா நாம? இல்ல. கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குடற் பாவை நல்லாரினும்
அரசினும் இனியல் இனியல் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இனியல் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே கனியினும் இனியல் கனியினும் இனியல் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியல் இடைமருதனே கட்டிப்பட்ட கரும்பினும் இனியல் இடைமருதனே பனிமலர்குடற் பாவை நல்லாரினும் இனியல் இடைமருதனே கனியினும் இனியல் இடைமருதனே கட்டிப்பட்ட கரும்பினும் இனியல் இடைமருதனே பனிமலர்குடற் பாவை நல்லாரும் இடைமருதனே தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியல் இடைமருதனே இனியல் இடைமருதனே இனியல் இடைமருதனே இனியம். அந்த இடைமருதன் இனியன்னு சொல்லியிருந்தாருன்னா கூட அவ்வளவு இனிப்பு இருக்காது. இடைமருதனே இனியம், அந்த ஏகாரத்துக்கு இருக்கிற ஒரு கௌரவம். அவன் தாண்டா இனியவன். இதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்து போயிடும். பாலனாக இருக்கிற போது இந்த கனியும் கரும்பும் கட்டியும், கட்டி என்பது கல்கண்டு அல்லது கருப்பு கட்டி என்று சொல்லும். அப்புறம் கொஞ்சம் வயசாக விட்டு இந்த பெண் இன்பம் கனிவு பனிமலர்குடல் பாவை நல்லாரினும் இனியன். இத மாத்திரம் அவர் சொல்லிட்டு போனாரு. இன்னும் எத்தனையோ இனிப்பு இவன் போய் கெட்டு போறான் இல்லையா? யார் சொல்றது? சொன்னா கேட்பானா? கடவுளா வந்து அவனை திருத்தினாத்தான் உண்டு. மனுஷன் சொல்லி திருந்த மாட்டான் இல்லையா? நாம கடவுள்கிட்ட தான். அதனாலதான் எல்லாத்தையும் கடவுள்கிட்டயே ஒப்படைச்சாங்க போன்றிருக்கு. அவங்கெல்லாம் நமக்கு ஒப்படைக்க தெரியல. நாம சொல்லி சொல்லி கெட்டு போறோம். அந்த தனிமுடி கவித்து ஆளும் அரசனும் என்பது சொத்து சேர்க்கிறது, பதவிக்கு வருவது, அதெல்லாம் விட இனியவன் இருந்தாண்டா அப்படின்னு சொல்றார் சுவாமி. எவ்வளவு அற்புதமான பாடல்! இத சொன்னா இன்னைக்கு இதுக்கு மனித வர்க்கம் எண்ணுமா? கிடையாதுரா. நான் ஒரு மந்திரியா இருக்கணும், இல்ல எம்எல்ஏவா இருக்கணும், அப்படி பதவியில இருக்கணும், பதவியில இருந்து நல்லத பண்ணணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நான் என்னுடைய வயசுக்கு நான் எண்ணி பார்த்தேன்னா என்னால சொல்ல முடியல. பதவியில இருப்பவர்கள் மனித சமுதாயத்திற்கு அல்லது உலகத்திற்கு அல்லது நாட்டுக்கு நன்மை செய்வார்களா அப்படின்னு எண்ணி பார்த்தா இன்னைக்கு எத்தனை மனிதன் தேர்வான் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. என்னுடைய கணிப்பு நான் சொல்ல மாட்டேன். அத நினைத்தால் கூட மனித சமுதாயம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா உருஷாமாகன மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு கூட நினைக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் செய்வதே தொழிலாக தான் இருக்கிறான். இவனை யார் திருத்துறது? கடவுள் தான் திருத்தம் இல்லையா? இதத்தான் நாம வேண்டும். அதத்தான் சுவாமி சொல்றார். தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியம், தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இனியம். இதுதான் தமிழிசை. நான் அதுக்கு அண்டையிலிருந்து இன்னை வரைக்கும் தமிழிசை என்பது தேவாரம் தான் தமிழிசை, அதற்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இங்க. அதனால் தானா என்னமோ தெரியல இந்த மாதம் ஒரு நிகழ்ச்சிக்கு இடம் கிடைத்தது. ஆமா,
அப்படி இதே ஊர் பதிகத்துல இன்னொன்னு, உனக்கு செல்வம் தானடா வேணும், செல்வம் வேணும்னு நினைக்கிறியா, இடைமருதனை கும்பிட்டு விடு, உனக்கு செல்வம் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? போடா, தேவேந்திரனை விட உனக்கு குபேரனை விட செல்வம் கிடைத்து விடுமடா சாமி சொல்ற. அப்பர் இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும், அம்மையே பிறவித்துயர் நீத்திடும், எம்மையாளும் இடைமருதன் கடல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. இப்படி ஒரு அறவுரை. உனக்கு செல்வம் வேணுமா, அவன் கொடுத்து விடுவான். உன் பிறவி துயர கூட அவன் அறுத்து விடுவான்டா. நீ இடைமருதல் இருக்கிற கடவுளை தொழுது விடு என்பது அந்த திருப்பாடு. இப்படி ஒரு அற்புதமான பாடல்களை எல்லாம் நமக்கு கிடைக்க செய்தவன் ராஜராஜ சோழன். இன்னொரு பாட்டு, நான் அப்பர் திருக்குறுந்தகை அறவுரைன்னு ஒரு கேசட் பாடியிருக்கேன். நான் இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்றேன், நீங்க எண்ணி விடாதீர்கள். நிச்சயமாக இது தமிழ் மக்களுக்கு போய் சேரணுங்கிற நோக்கத்தோடையே தான் பாடுகிறேன். என்னுடைய வருமானத்தை பத்தி நான் அப்புறமா தான் நினைக்கிறேன். மூன்றாவதாகத்தான் என்னுடைய வருமானத்தை நான் நினைக்கிறேன். முதல்ல நினைக்கிறது தமிழ் மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். ஆமா, திருத்தாண்டக அறவுரைன்னு ஒண்ணு பாடியிருக்கேன், திருக்குறுந்தொகை அறவுரைன்னு ஒண்ணு பாடியிருக்கேன், அப்புறம் திருநேரிசை அறவுரைன்னு பாடியிருக்கேன், திருஞான சம்பந்தர் அறவுரைன்னு ஒண்ணு பாடியிருக்கேன், பட்டினத்தார் அறவுரைன்னு ஒண்ணு பாடியிருக்கேன், திருமூலர் அறவுரைன்னு ஒண்ணு பாடியிருக்கேன். அதெல்லாம் அந்த நல்ல நீதிகள் சொல்லப்படுகிறது. கேட்டாதான் இவன் ஒழுங்கா வாழ முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதனால அப்படிதான் பாடியிருக்கேன் நான். அதெல்லாம் நீங்க வாங்கி நீ என் பேர்ல நீங்க தப்பு சொல்லவே முடியாது. தேவாரம் நீங்க கேட்கறதுக்கே இல்லையா, இந்த ஓதுவாரர் பாடினாதானே கேட்க முடியும், வேற எங்க நான் கேட்பேன் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஒரு வருஷம் ஆனாலும் இடைவிடாம நீங்க கேட்பதற்கு இன்னைக்கு தேவாரம் ரெக்கார்டு இருக்கு, ஒலிநாடா இருக்கிறது. நீங்க வாங்கி கேட்கணும், அவ்வளவுதான். அந்த கடமையைத்தான் நான் செய்துகிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு இந்த கடமை இன்னும் முடியல இல்லையா? ஆமா, நிச்சயமாக நான் முடித்து விடுவேன் என்று நான் நம்புகிறேன். அது உங்களுக்காக. அப்ப அப்படிதான் இன்னொரு பாட்டுன்னு சொல்றாரு பாருங்க. நன்ன தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் சதன சதன தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசலே இதனுடைய பொருள் என்ன? நீ செய்கிற புண்ணியத்தையும் பாவத்தையும் சிவனே கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான் என்பதுதான் இதனுடைய பொருள். அதுக்காக இவர் என்ன சொல்லிவிட்டாரு? உன்னை துதிக்கிறவனையும் நீ கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னை இகழவனையும் நீ கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாய்
என்பதுதான் இதனுடைய பொருள். இங்க எரிகிற லைட்டினுடைய கணக்கு எங்க இருக்கிறது? எங்கேயோ ஒரு மூலை இருக்கிற மீட்டர்ல அந்த கணக்கு வந்து விடுகிறது. மாதம் முடிந்தா அங்க வந்து அவன் மீட்டர் எழுதி சொல்லிட்டு போயிட்டான்னா சரியா போச்சு. அதுபோல கடவுள் எங்கேயோ இருக்கிறான், எங்கேயோ கோயில்ல மாத்திரம்தான் இருக்கிறான்னு நாம எண்ண முடியாது. அப்படி எண்ணுனா தவறு. புறம் திரிந்த செல்வமே மாணிக்கவாசகர், என் பக்கத்திலேயே நீ போய்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பக்கத்திலே போயிட்டு இருக்கிறவன பார்த்தா நமக்கு இவ்வளவு பாவம் செய்ய தோணுமா? அந்த நினைப்பு நமக்கு இல்ல, அதனால செய்யறோம். அதத்தான் சாமி சொல்றார். உன்னை இகழறவனையும் நீ கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னை போற்றுகிறவன் நீ கணக்கு எழுதி, ஏன் வேற ஒருத்தனை விட்டு எழுதப்படாதா? இவரே எழுதினார் அப்படின்னு சொன்னா கணக்கு எழுதுறவங்களுக்கு தெரியும் தானே எழுதுறதுதான் உண்மையான கணக்கு இல்லையா? கணக்கு எழுதுகிறவர்களுக்கு தெரியும் தானே எழுதுகிற கணக்கு தான் உண்மையான கணக்கு. வேற ஒருத்தன் கணக்கு எழுதுறது தயார் செய்யப்பட்ட கணக்கு அல்லவா? இதை பத்தி நான் விளக்கமா சொல்ல வேண்டாம் இல்லையா? இது நாம அனுபவிக்கிறோம். ஆக இந்த கணக்கு அவனே எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான். அதுல தப்பு வருவதற்கு வகையே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த கணக்கு படிக்கப்படும், அன்னைக்கு நீ மாட்டிக்கொள்ளுவாய் இல்லையா? ஆமா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில ஒரு கதை ஒண்ணு உண்டு. இந்த விவேகானந்தா கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியம். அவர் என்ன பண்ணாரா, பாக்கி இருக்கிற அடியார்கள்லாம் என்னடா விவேகானந்தா மாதிரி தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு சாமி அப்படின்னு நினைத்தாராம். இதுக்கு ஒரு விடை காணணும்னு நினைச்சார் சுவாமி. என்ன பண்ணாராம், ஒரு 10 வாழைப்பழத்தை கொண்டு வர சொல்லி 10 பையங்கள்ட்டையும் கொடுத்து 10 அடியார்கள்ட்டையும் கொடுத்து, இந்தா இது எடுத்தும் போ, இதை கொண்டு போய் ஒருத்தரும் இல்லாத இடத்துல தின்னுட்டு வா போ. அவன் எடுத்து போட்டான். இன்னொருத்தன் வந்து இந்தா இந்த வாபத்தை எடுத்து இதை ஒருத்தரும் இல்லாத இடத்துல போய் தின்னுட்டு வா. இப்படி 10 பேரும் போயிட்டான். கடைசியில இவர் வந்தார், விவேகானந்தா, இந்தாவா இந்த வாழத்தை எடுத்து போ, ஒருத்தரும் இல்லாத தின்னுட்டு வா. ஒருத்தன் போய் தின்னு விட்டு வந்தான். டேய் வாழைப்பழம் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். ஒருத்தரும் தெரியாம, ஒருத்தரும் தெரியும் எங்க சாப்பிட்டேன். ஒரு ரூம்ல கதவெல்லாம் சாத்தி விட்டு ஜன்னல்லாம் சாத்தி விட்டு ஒரு போர்வையை போட்டு நல்லா போத்திக்கின்னு அது உள்ள இருந்து சாப்பிட்டேன். ஒரு பயலும் பாரு, சபாஷ் கெட்டிக்காண்டா நீ, சரி இப்படி நெல். இன்னொருத்தன் வந்தான், ஏடா நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டு. எப்படி சாப்பிட்டு? தோட்டத்தில் இருக்கிற கிணத்துக்குள்ள தண்ணிக்குள்ள போய் மூழ்கின, தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு தின்னுட்டு வந்துட்டேன். ஒருத்தரும் பார்க்கணும், ஓஹோ ரொம்ப கெட்டிக்காண்டா நீ. இப்படி ஒருத்தன் ஒண்ணு சொல்லிட்டு வந்தான். கடைசியா விவேகானந்தா வந்தார். அவர் இந்த வாழைப்பழத்தை கையிலே எடுத்துட்டு வந்துட்டார். ஏண்டா விவேகானந்தா நீ சாப்பிடலையா அப்படின்னாரு. ஒருத்தரும் இல்லாத இடம் எனக்கு அம்பில்ல. எங்கை பார்த்தாலும் நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். காளி என்னை பார்த்து கொண்டே நிற்கிறாள். எங்க பார்த்தாலும் நீங்கள் நிக்கிறீங்க. நீங்க இல்லாத இடமே எனக்கு அம்பில்ல, இதற்கு வாழைப்பழம் நீங்களே வச்சுக்கிட்டான் என்று சொல்லுவது உங்களுக்கும் தெரியும் தானே, எனக்கும் தெரியும் தானே. அப்ப எங்கேயும் இருக்கிற கடவுள் இந்த கணக்கை நிச்சயமாக எழுதி கொள்வான் தானே. என்னைக்காவது எழுதிவிட்டானே, எழுதிய கணக்கு படிக்கப்பட்டால் என்ன ஆகும்? மகாத்மா காந்தி சொன்னார், நீ நினைப்பதெல்லாம் வெளியே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார். முடியுமா? முடியுமான்னு நினைப்பதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? சொன்னா அந்த மனித சமுதாயம் நம்மளை வாழ விடுமா? முடியாது. அப்படி போக்கிர்த்தனமான எண்ணங்கள் நாம எண்ணுகிறோம் என்று அர்த்தம் இல்லையா? ஆமா. அது வாரியார் சாமி சொல்லுவார், வீட்டுல ரொம்ப பேர் சொல்லிக்காம போறானே, என்ன காரணம் அப்படின்னா அவன் போற இடம் சொல்லிட்டு போகாத இடம், அதனால அவன் சொல்லாம போறான் இல்லையா? ஆமா. அவன் எங்க போறான்னு சொல்ல முடியுமா? வேற எங்கேயாவது போவான், குடிக்க போவான், ரெண்டும் குத்தியா வீட்டுக்கு போவான். அதை சொல்ல முடியுமா? அவள்கிட்ட சொன்னா அவருக்கு வீட்டு நுழைய முடியுமா? அதனால அவன் சொல்லக்கூடாத இடத்துக்கு போறான், அவன் சொல்லிக்காம போறான் பார் வாரியார் சாமி. ஆக கணக்கு எழுதப்படுகிறது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த கணக்கு படிக்கப்படுமே, ஆனால் நீ மாட்டிக்கொள்ளுவாய். ஜாக்கிரதை அப்படின்னு நமக்கு அறவுரை சொல்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய எண்ணத்தை தான் நான் சொல்லுகிறேன். அது தவறாக இருக்கும்னு நீங்க எண்ணி விடாதீர்கள். நான் சொல்லுகிற முறையில வேணா கொஞ்சம் தப்பு இருக்கலாம் தவிர, ஆனா கணக்கு என்னமோ தப்பு இல்லை. நீங்க உங்கள்கிட்ட சொன்னா நீங்க வேற ஒரு சில சொல்லுவீங்க, ஆனா ஆன்சர் ஒண்ணுதான். கிடைச்சிது 5 4 9 தான், 4 5 9 தான். கரெக்ட் இல்லையா? ஆமா. மறுபடியும் பாட்டை சொல்லுகிறேன். நல்ல
காமுற்று அறத்துகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈதனே தமிழிசைக்கு என்றே இந்த சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் சங்கம் ஏற்படுத்தியது. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாரு பாருங்க. இப்படி ஒரு இடம் கிடைக்குமா? பஸ்ஸை விட்டு எந்த ஊர்ல இருந்து வருகிற பஸ்ஸும் இங்கதான் வரும். பஸ்ஸை விட்டு இறங்கினான்னா அப்படி வந்துடலாம். இதை விட்டு வெளியே போனா எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். டவுன்ல எங்களை வேணாலும் போகலாம், வெளியூருக்கு போனாலும் போகலாம். இந்த இடம் தேர்ந்தெடுத்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான அந்த மனிதனுடைய பேர் அறிவை எண்ணி எண்ணி பார்க்கிறேன். நான் எத்தனையோ இடத்துக்கு போய் பாடுறேன். இப்படி ஒரு அமைதியான இடத்தை நான் பார்த்தேன். அதனால்தான் நான் கேட்டேன், எனக்கு இந்த இடத்தை கொடுங்க, தேவாரத்தை பத்தி நான் சொல்லுவதற்கு நல்ல இடம்னு எனக்கு தோணுகிறது அப்படின்னு. வேற எங்கெங்கயோ கூட கூப்பிட்டாங்க, என்ன வேண்டான்ட்டேன், நானே வேண்டான்ட்டேன். அதனால அவர்களை புறக்கணிக்கிறேன் என்று அர்த்தம் இல்லை. இப்படி ஒரு சென்டர் கிடைக்க, அப்படி ஒரு கட்டடம், இப்படி ஒரு இடம். இந்த தேவார பன்னிசை ஆராய்ச்சின்னு ஒண்ணு நடத்துகிறார்கள் இங்கே. இது 50வது ஆண்டு நடத்துகிறார்கள். அதுல தேவாரத்தை பத்துரை கட்டுரைகள், இசை சம்பந்தமான கட்டுரைகள் அத்தனையும் 22, 23, 24, 25 அதுல பன்னிசை ஆராய்ச்சி கூட்டம்னு நடத்துகிறார்கள். இது 50வது ஆண்டு. தேவார ஓதுவார்கள் நிறைய வருகிறார்கள். மத்திய காலையிலையும் உண்டு, மத்தியானமும் உண்டு, சாரட்சியும் உண்டு. இப்படி தேவார இசை நிறைய நடக்க இருக்கிறது இங்கே. இந்த வருஷம் திருமுறை இசைவாணர் காஞ்சிபுரம் விநாயகம் அவர்களுக்கு இசை பேரறிஞர் பட்டம் கொடுக்கறாங்க. கையத்தான் தட்டுங்க. தமிழையே பாடிக்கொண்டு இருக்கிற விநாயக முறையாருக்கு கொடுக்கறாங்க. விநாயக முறையார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 60 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். தேவாரம்னா தமிழ் செய்தானே, எனக்கு தெரிந்து அவர் பாடிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நானே 1943 பாடிட்டு இருக்கேன் இல்லையா? எனக்கு இசைப்பேரறிஞர் பட்டம் ஒரு 7-10 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது 2வது தேவார ஓதுவாருக்கு இசைப்பேரறிஞர் பட்டம் கொடுக்கிறது இது 2வது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா, நான் தேவாரம் தான் தமிழிசை, அப்புறம் தான் பாக்கி எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு இருப்பதற்கு எனக்கு ஆதாரம் கிடைத்து விட்டது அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். இந்த வருஷம் காஞ்சிபுரம் விநாயகமூலியாருக்கு அந்த பட்டம் கிடைக்கிறது. தேவாரமும் தெரியும், நன்றாக சங்கீதமும் தெரியும் அவருக்கு. ஆமா, நான் கூட முதல்ல தேவாரத்தை படிச்சு விட்டு சங்கீதம் இல்லாட்டி போனா இது நம்ம ஒழுங்கா பாட முடியாதுன்னு சொல்லிதான் மறுபடியும் சங்கீதமும் படிச்சேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போய் அதுல ஒரு 5 வருஷம் படிச்சேன், இதுல ஒரு 5 வருஷம், 10 வருஷம் படாத பாடுபட்டு படிச்சேன். ஆமா, அப்பத்தான் நமது தமிழிசையை ஒழுங்கா பாட முடியும். அதுக்கெல்லாம் நீங்க தவறாமல் இந்த பன்னிசை ஆராய்ச்சிக்கெல்லாம் வந்து இருக்கணும் என்பது என்னுடைய சொந்த எண்ணமும் கூட, சங்கத்தாருடைய எண்ணமும் கூட. அதுக்காக நிகழ்ச்சி நிரல் வெளியிட்டு இருக்கிறார்கள். நீங்க வெளியில போகும்போது ஆபீஸ்ல கேட்டா நிச்சயமா தருவார்கள். நீங்க எல்லாம் தவறாம வர வேண்டும் என்பதுதான் சங்கத்தாருடைய எண்ணமும் கூட, என்னுடைய எண்ணமும் கூட. தவறாது வந்து இந்த பன்னிசை ஆராய்ச்சி கூட்டத்தை
சிறப்பிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி ராஜராஜ சோழன் தேவாரத்தை எடுத்து விட்டார்கள். அதனை எப்படி பாடுவது, அதை ஒழுங்கா பாடினால்தான் அது ஆண்டவன் செவிக்கு போய் சேரும் என்று எண்ணினான் அந்த பெரிய மகா தவத்தவன். இப்போ ஏன் இப்ப நீங்க எல்லாம் கூட என்னமோ மாதிரி தானே பாடுறீங்க, தவறு பண்ணுகிறோம் என்று நினைத்துத்தான் செய்கிறோம். நிச்சயமாக எல்லா இடத்திலும் அந்த தவறை நான் செய்வதில்லை. ஆமா, அதற்குன்னு ஒரு உரிய இசை இருக்கிறது அல்லவா, அது முக்கியமான இடத்துல நிச்சயமாக அதிலிருந்து நான் தவறவே மாட்டேன். ஆண்டவனுக்கு முன்னாலே, பெரியவர்களுக்கு முன்னாலே அந்த தவறு நான் செய்வது இல்லை. தவறுதான், என்னமோ பைத்தியகாரத்தனமா சில வேலை செய்துகிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் மன்னிக்க தகுந்த குற்றம் என்று என்னுடைய எண்ணத்தில் உண்டு. அதனால்தான் ராஜராஜ சோழன் சுவாமியவே கேட்டான், சுவாமி இதுல பண்ணென்று குறிக்கப்பட்டிருக்கிறதே எப்படி பாடுறது? அது நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன். நடராஜ பெருமான் சொன்னான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்று ஒருவர் இருந்தார், அவர் தான் திருஞான சம்பந்தருக்கு இசை வாய்ச்சி கொண்டிருந்தவர். கூடவே அவருடைய மனைவி மதங்க சூளாமணி. அவர் பிறந்த ஊர் திரு எருக்கத்தம்புரியூர் என்று. அந்த பரம்பரையில வந்த பெண் ஒருத்தி இருக்கிறாள், அவளை அழைத்து நீ கேட்டுவிடு என்று சொல்லிவிட்டான் நடராஜ பெருமான். இப்படி நடராஜ பெருமான் அசரீரியாக சொல்லி இருக்கிறான், உலகெல்லாம் என்று அசரீரியாக சேக்கிடாருக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறான், பரஞ்சோதி முனிவருக்கு சத்தியாய் சிவமாகி என்று பாட்டு எடுத்துக் கொடுத்திருக்கிறான், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தில்லைவாழ் அந்தரதம் என்று எடுத்துக் கொடுத்தான், பித்தா பரைசூடி என்று எடுத்துக் கொடுத்தான், திகழ் தசக்கர செம்முக மைந்தளான் என்று எடுத்துக் கொடுத்தான் காஞ்சிபுரம் சிவாச்சாரியருக்கு. இப்படியெல்லாம் எடுத்துக் கொடுத்த கடவுள், பேசிய கடவுள் இன்றைக்கு கண்ணையும் காதையும் மூடிக்கொண்டிருக்கிறானே ஏன் என்றுதான் நான் தினந்தோறும் அவனை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எதற்காக நீ கண்ணையும் காதையும் மூடிக்கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் கண்ணை திறந்து பார் என்றுதான் அவனை நான் கேட்கிறேன். நான் கேட்டு என்ன பண்றது? திருஞான சம்பந்தர் போல இருக்கிறவர்கள், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் கேட்டாத்தான் நடக்குமோ என்னமோ, அதை விட்டு விடுவோம். கேட்டான், சொல்லிவிட்டான். அந்த பெண்ணை அழைத்து வந்து சகல மரியாதையோடு அந்த பெண்ணை உட்கார வைத்து நடராஜா சன்னதியிலே ஓத கேட்கிறான் ராஜராஜ சோழன். அந்த மெட்டு, அந்த முறை இன்னும் இருக்கிறது. அந்த இன்னும் இருக்கிறதை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார்? ஓதுவார்கள். இந்த ஓதுவார்களுக்கு சமுதாயத்திலே மரியாதை இருக்கிறதா என்று பார்த்தால், என்ன பொறுத்த அளவில் நான் ஒத்துக்க மாட்டேன். அது போயிட்டு போகுது. இன்னும் ஏதோ நிறைய இருக்கிறது. அந்த ஓதுவார்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் செய்ய தவறிக்கொண்டே இருக்கிறார்கள் செய்ய வேண்டியவர்கள். நான் எங்கேயாவது ஒரு கோயில்ல ஓதுவாராக இருந்திருந்தா நிச்சயமாக நான் உண்ணாவிரதம் இருந்து அதை சாதிச்சிருப்பேன். நான் கோயில்ல ஓதுவாரா இல்லாத காரணத்தினால நான் சாதிக்க முடியாமல் இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஆமா, ஓதுவார்களுடைய நிறைய அவர்களுடைய கௌரவத்தை எல்லாம் குறைக்கிறார்கள் அவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல. சரி, அது அப்புறமா பார்த்துக்கும், அதை விட்டுறேன். ஆக அந்த முறையை இன்னும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஓதுவார்கள். வாரியார் சாமி அடிக்கடி மேடையில சொல்லுவார், நீ சமயத்துக்காக நீ ஒன்னும் உழைக்க வேண்டாண்டா, ஓதுவார்களை பாடச் சொல்லி கேள், அதுவே போருமானது என்று அடிக்கடி அவர் சொல்லதை நான் கேட்டிருக்கிறேன். இப்போ ஒரு மாசத்துக்கு முந்தி ஏசி முத்தையா அவர்களை, இந்த சங்கத்துக்கு உரியவர்கள், அவர்களை சந்திச்சு நான் கேட்டேன். அப்ப அவர்கள் ஒன்று சொன்னார்கள், எங்கேயோ ஒரு இடத்துல ஓதுவார்கள் தேவாரம் பாடுகிறார்கள், வாங்க கேட்கலாம்னு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாராம். தமிழிசை என்று சொல்லுகிறீங்களே, அதுவும் தமிழிசை தான், வந்து கேளுங்கன்னு ஈவேராவை கூப்பிட்டாங்களாம். அது சொன்னாராம், அந்த ஓதுவார் பாடினதை நான் கேட்டேன்னா உடனே திருநீர் எடுத்து சிவா சிவான்னு நானும் பூச ஆரம்பிச்சிருவேன், அதனால நான் கேட்க மாட்டேன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவாரம் கேட்டா விபூதி பூசி விடுவான்னு அர்த்தம். ஈவேரா சொன்னார்னு இந்த சங்கத்தை கட்டி காக்கிற ஏசி முத்தையா அவர்கள் சொன்னார்கள் என்கிட்ட. எப்படி?
அப்ப தேவார ஓதுவார் பாடினார்னா அப்ப அவ்வளவு பக்தி வரும் என்பதுதானே வெளிப்படை. ஈவேரா ஒத்துக்கிறாருன்னு சொன்னார் இல்லையா? ஆமா. ஆக அந்த மெட்டு, அந்த சங்கீதம் இன்னும் காப்பாற்றப்படுகிறது. உங்களுக்கு நான் போன மாசத்துல அந்த புறநீர்மை என்று சொல்லுகிற ஒரு பண் உங்களுக்கு மங்கையர்க்கரசியாரும் பாடி காட்டினேன். வடிவுடை மழுவேந்தி அப்படிங்கிற தேவாரத்தின் சுந்தர தேவாரமும் போன மாதம் பாடி காட்டினேன். இந்த மாதம் அடுத்த பண்ணாக இருக்கிறது காந்தாரம் என்று சொல்லுகிற ஒரு பண். அதுல நமக்கு கிடைக்கிற பண்கள் நிறைய இருக்கு, நிறைய பாடி வச்சிருக்காங்க. நமக்கு அதை படித்து பார்க்கறதுக்கு அறிவும் அவகாசமும் இல்லாமல் இருக்கிறோமே தவிர, காந்தாரம்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்கிறது. உங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிற ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். பாடலும் இசையோடு வருகிறது, அதுல நல்ல நீதியும் சொல்லப்படுகிறது. அதான் ஆச்சரியம். இந்த திருநீறு என்பது மந்திரம்டா, அது தந்திரம். வானவர்கள் கூட இதை பூசிக்கொண்டிருக்கிறார்கள். சமயத்தில் இந்த சமயத்துக்கு திருநீறு தான் மிக முக்கியம் என்பதால் நமக்கு அதுல சொல்றார் சாமி. அந்த மெட்டு அப்படியே இருக்கிறது. இன்னும் எவ்வளவு அலை வந்து மோதுகிறது, எவ்வளவு இசை அலை வந்து மோதுகிறது. அந்த மோதல்ல கூட நாங்கள் அடித்துக் கொண்டு போகப்படாமல் இருக்கிறோமே, கட்டி காக்கிறோமே இந்த ஓதுவார் சமுதாயம். சைவ சமயம் எண்ணி பார்க்குமா? எண்ணி பார்ப்பதற்கு அவகாசம் இருக்கிறதா? இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் கடமையிலிருந்து நாங்கள் தவற மாட்டோம். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு. 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 சுந்தரம் ஆவது சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. செந்தூவர் பாயுமை மகன் திரு ஆலவாயான் திரு நீரே, ஆலவாயான் திரு நீரே. வேதத்தில் உள்ளது நீரு. என்ன அர்த்தம்? வேதத்தில் இது சொல்லப்படுகிறது திருநீற்றை பற்றி. திருஞான சம்பந்தர் சொல்கிறார், வேதத்திலே உள்ளது நீரு. வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா, வேதத்தில் இந்த விபூதிக்கு 5 பேர் சொல்லப்படுகிறது. வேதத்தில் பூதி, பஸ்மம், பசிதம், சாரம், ரட்சை அப்படின்னு 5 பேர் சொல்லப்படுகிறது. அதுல என்ன சொல்லப்படுகிறது? விபூதின்னு சொன்னா செல்வம் தரும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் வடமொழியில். வேதத்தில் நம்ம சமுதாயத்திற்கு வடமொழி தான், வடமொழியில இருப்ப வேதம் தான் நமக்கு மத நூல். தமிழ் மொழியில இருப்பது தேவாரம், திருவாசகம். ஐயா வணக்கம். இப்பதான் நீங்க ஈவேரா சொன்னதை சொல்லி முடிச்ச. ஏசி ஐயா என்கிட்ட சொன்னார்கள் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க வந்து உட்கார்ந்தது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டா, நான் முன்னெல்லாம் கண்ணு தெரியாம இருந்தேன், இப்ப கண்ணு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. நீங்க கல்யாணத்துல சொன்னது, அந்த 60 கல்ல சொன்னதை சொன்ன ஏசி ஐயா சொன்னார்கள் சொன்னேன். நல்ல கருத்து அது. விபூதி செல்வம் தரும், பஸ்மம் என்பது பாவம் தீர்க்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். நமக்கு நம்ம சமுதாயத்திற்கு வடமொழி
வடமொழியா தென்மொழியா என்பதை பிரச்சனைக்கு விடுவது அது அப்புறம் பார்த்துக்கொள்ளும். தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா தமிழ் வேதம் என்பது இது. சமீபத்தில் ஒரு நூல் கிடைத்தது என் கையில, தேவாரம் வேதசாரம் அப்படின்ற நூல். ஒரு ஐயர் எழுதியிருக்கிறார், மிக அற்புதமான நூல். அதை நான் தினந்தோறும் படித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஐயர் எழுதியிருக்கிறார், தேவாரம் என்பது வேதத்தின் சாரம் அப்படி எழுதியிருக்கிறார். நல்லாக இருக்கிறது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னே அது எழுதியிருக்கிறார். அவர் எழுதினதுதான் இதுவும். பஸ்மம் என்பது பாவம் தீர்க்கும், பசிதம் என்பது ஒளியை தரும், சாரம் என்பது ஆபத்து தீர்க்கும், ரட்சை என்பது சகலமான பாதுகாப்புக்கு உரையது. இது திருஞான சம்பந்தருக்கு அவங்க தாய் இந்த 16ஆம் நாள் காப்பிடும் போது திருநீற்றத்தான் பூசினார்கள் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது இல்லையா? ஆமா. எந்த மத சின்னத்திற்கும் இவ்வளவு பாட்டு கிடையாது. குறிப்பாக ஒன்னே ஒன்று சொல்றேன், தவறாக நீங்க எண்ணி விடாதீர்கள். இருந்து சொன்னா நான் கேட்டுக்கொள்ளுவேன். இப்ப வைணவத்திற்கு இந்த நாமம் இருக்கிறது அல்லவா, அதுக்கு பாட்டு இருக்கான்னு நான் சில வைணவ பெரியவர்களை கேட்டு பார்த்தேன். இல்லைன்னு தான் சொன்னாங்க. நாராயணன் மந்திரத்துக்கு இருக்கு, குலந்தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுதுயிரெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்வு சும்பரும் அருள் பெருமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயின் ஆயின் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமம். அதே மாதிரி இங்கே நமச்சிவாய மந்திரத்துக்கு இருக்கு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டி ஒரு கடலை பாய்ச்சி நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆனா திருநீற்றுக்கு இருக்கிறது போல அந்த நாமத்துக்கு அங்கே இல்லை என்று பல பேர் சொன்னார்கள். அப்படி இருந்து யாராவது நீங்க சொன்னீங்கன்னா நான் கொள்ளுவேன் நிச்சயமாக, இல்லையா? ஆமா. அப்படி திருநீறு அவளது பெருமை உடையது. இப்போ இந்த ருத்ராட்ச மாலை நான் எடுத்துக்கிட்டு வரல, நான் ருத்ராட்ச மாலை வச்சிருக்கேன். தர்மபுர சன்னிதானம் கொடுத்தாருன்னு சொன்ன இல்லையா போன மாசம், அதுக்கு 11 முகம் ருத்ராட்சம், 11 முகம் இருக்கும் அதுல. அந்த ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரலையும் மதிப்பு. அந்த 32 ருத்ராட்சம் மாலே எனக்கு தர்மபுர சன்னிதானம் கொடுத்தாரு, இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர். அதை நான் போட்டுக்கிட்டு காசிக்கு போனேன். ஒரு ருத்ராட்ச வியாபாரி 10,000 ரூபாய் கொடுத்துறேன், அதை கொடுத்துட்டியான்னு கேட்டான். என்ன போடா பைத்தியக்கார, கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். அந்த ஒரு ருத்ராட்சத்தை போட்டா இன்னைக்கு போட்டிருந்தா அது ஒரு யாகம், ஒரு மகா யாகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும்னு எழுதி வைக்கிறார்கள். ருத்ராட்சத்தை ஒருத்தன் போட்டுக்கிட்டு போனானே, ஆனால் நல்ல பாம்பு அவனை விரட்டிட்டு வந்தா கூட அது திரும்பி போயிடுமா ருத்ராட்சம் போட்டு பார்த்தா. இன்னைக்கு நல்ல பாம்பு வராது, நல்ல பாம்பை விட கொடியவர்கள் தான் இன்னைக்கு மனிதர்கள் இருக்காங்க. இவன் எட்ட போனா சரிதான் இல்லையா? ஆமா. ருத்ராட்சம் போட்டுக்கிட்டா அவ்வளவு புண்ணியம் என்று சொல்லுகிறார். ருத்ராட்சத்தை கண்டத்துல கட்டிக்கொள்ளலாம், கையிலே கட்டிக்கொள்ளலாம், சிகையில கட்டிக்கொள்ளலாம். அதுதான் சிகாமணி அப்படின்னு பேர். இந்த விபூதிக்கு இப்படி 5 பேர்கள் இருந்திருக்கிறது. அதத்தான் சுவாமி விபூதி என்பதை ஸ்ரீ விபூதின்னு இருந்ததை திருநீர்னு மாற்றி விட்டார்கள் தமிழ்ல. ஊர் பேரெல்லாம் மாத்தினதே திருஞான சம்பந்தர் தானே. திருஞான சம்பந்தர் தேவரத்துல மயிலாடுதுறைன்னு எப்பவே வந்து விடுத்த, எம்ஜிஆர் காலத்துல அதை மாத்தினார். விருத்தாச்சலம் என்பதை திருமுதுகுன்றம் என்று அவர்கள் மாற்றி விட்டார்களே தமிழ்ல. ஆமா, இந்த தமிழாக்கம் செய்தது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மாணிக்கவாசகரும் தான் செய்தார்கள். இன்னைக்கு நாம விருத்தாச்சலம் தான் நம்ம சொல்ல தயாரா இருக்கிறோம், திருமுதுகுன்றம் நாம சொல்ல தயாரா இருக்கிறோமா? இல்லையே, கிடையாது. ஆக இந்த திருநீறு என்பது அந்த விபூதியினுடைய தமிழாக்கம் தான். வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, அது வந்தது இல்லையா? அதுல ஒண்ணுதான் இதுதான். வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புன்மை தவிர்ப்பது நீரு, ஓதத்தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல்வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு சொல்லி இந்த விபூதியை எடுத்து பாண்டியன் மேல பூசினார் திருஞான சம்பந்தர். அவன் சமணன் என்ன சொன்னா, இந்த கூன்பாண்டியனுடைய உடம்புல இந்த பக்கம் இருக்கிற இப்படி ஒரு உடம்புல பாதியா வச்சு இந்த பக்கம் இருக்கிற ஜுர நோயை நீ தீர்த்து விடு, இந்த பக்கம் இருக்கிற ஜுர நோயை நான் தீர்த்து விடுறேன்னு சொன்னான். அது முடியுமா? இன்னைக்கு டாக்டர் கேட்டா அப்படி ஒத்துக்குவாங்களா? மாத்திரை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலா உடம்புல அந்த ஜுரம் குறையுமே தவிர இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்லைன்னா, ஆனா தலைவலியில ஒரு தலைவலி வருது, இங்க இருந்தா இங்க இல்ல, இங்க இருந்தா இங்க இல்ல, அது வருது.
ஜுரம் அப்படி குறையும்னு எனக்கு தெரியல. இப்படி சொல்லிவிட்டான். சுவாமி என்ன பண்ணார், இந்த விபூதி எடுத்து இந்த பக்கம் பூசினார். இந்த பக்கம் இருந்த ஜுரம் எல்லாம் இந்த பக்கம் வந்துடுதுன்னு சொல்றாங்க. எப்படியோ எப்படியோ கூன்பாண்டியனுக்கு இந்த ஜுரம் போனது உண்மை இல்லையா? ஆமா. முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே, காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு. நல்ல புத்தியை கொடுப்பதும் திருநீர் தானா. திருஞான சம்பந்தர் சொல்றார், மதியை தருவது நீரு, சேணம் தருவது நீரு, செல்வம் தருவதும் திருநீர் தான். அதுல வருது செல்வத்தை தருவது திருநீர். அப்படி சரி, இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, இந்த திருநீர் என்பது எது? இந்த கடையில் வாங்கிறமே அது, அதான் இந்த சித்தநாதன் விபூதின்னு போட்டு வைக்க, கொஞ்சம் கமகமன்னு வாசனையா இருக்கு, நம்ம வாங்கிடுறோம். ஆனா திருநீர் எப்படி செய்யணும்னு நம்ம நூல்கள்ல இருக்கிறதா? இருக்கு. பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. கற்பம், அணுகற்பம், விகற்பம் அப்படின்னு 3 திருச்சி சொல்றார் அவர். அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, கற்பம் சொல்வது பசுமாட்டின் சாணத்திலிருந்து செய்யப்படுவது கற்பம். அணுகற்பம் என்பது பசுமாடு, சில கொட்டகைகள், வீடுகள் எரிந்து போன இடத்துல சாம்பல் கிடக்கு பாருங்க, அதை எடுத்து பூசிக்கிறோம். காடுகள் எரிந்து போய் அங்க கிடக்கிற சாம்பலையும் எடுத்து பூசிக்கிறோம். இதுக்கு பேரு தான் விபூதின்னு பேரு அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா நாட்டுப்புறத்துல பாத்தீங்கன்னா சில மாரியம்மன் கோயிலுக்கு சில பேர் போனான்னா அங்க விபூதி இல்லைன்னா அந்த மண்ணை தொட்டு பூசிக்குவான். பாத்திருக்கீங்களா? அப்ப மண்ணே திருநீர் என்று ஆக்கி விடார்கள். அதனாலதான் திருமண்ணு பேர் வச்சாங்களோ என்னமோ அதுக்கு, இல்லையா? ஆமா. இந்த விபூதியை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டா, பெரிய புராணத்தில் என்ன வருகிறது? பசுமாட்டை வெளியில மேய விடாமல், வெளியில மேய போச்சுன்னா அது என்னென்னத்தையும் சாப்பிட்டு விடும். அதெல்லாம் நான் சொல்ல தயாரில்லை, வேண்டாம், உங்களுக்கு தெரியும். பசுமாடு பன்றியோடு சேர்ந்தால் அது சாப்பிடுவதை இதுவும் சாப்பிடும்னு சொல்லுவாங்க, இல்லையா? அதனால வெளியே போக விடாமல் இந்த பசுமாட்டை குளிப்பாட்டி சுத்தமான இடத்துல கட்டி போட்டு அதுக்கு பசும்புல்லை கொடுத்து, அந்த பசும்புல்லை உண்டு விட்டு அந்த போடுகிற அந்த சாணத்தை நாம குளிச்சு விட்டு சுத்தமாக ஒரு தாமரை இலையில அது அந்த சாணம் போடும்போது இதை தாங்கி கொள்ளணும். நாம அது கீழே விடாமல் அதை எடுத்து நாம குளிச்சு விட்டு சுத்தமான இடத்துல பசும்பாலை விட்டு அந்த பசுஞ்சாணத்தை பிசைஞ்சு சுத்தமான இடத்துல மாடியில வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வடவடையா தட்டி அதை காய வச்சு ஹோமம் பண்ற அக்னியில எடுத்து கொண்டாந்து அதுல போட்டு அதை சுட்டு நீ பூசிக்கிட்டீன்னா தான் அதுதான் விபூதி. இது சொல்லப்படுகிறது. இது முடியுமா? நம்மள்கிட்ட பசுமாடு உண்டா? அதை நம்ம குளிச்சு விட்டு எப்படி செய்ய முடியுமா? ஐயோ இது என்ன வேலை இதெல்லாம், நான் விபூதியை பூசிக்காமலாம் இருந்தாலும் இருந்துருவேன், இந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது போய் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம இன்னைக்கு தயாரா இருக்கிறோம். சரி வேண்டாம், இன்னைக்கு எங்கேயாவது பசுமாட்டு சாணியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதையாவது சுட்டு பூசிக்கலாம்ல. ஹோமம் பண்ண வேண்டாம், பசுமாட்டு கட்டி போட வேண்டாம், புல்லு போட வேண்டாம், எங்கேயாவது பசுமாட்டு சாணியை கொண்டாந்து அதையாவது சுட்டு பூசிக்கலாம்ல. அது கூடவா செய்ய முடியாது? நமக்கு எங்க வெண்ணெய் எங்க நன்றாக இருக்கிறது, நல்லெண்ணெய் எங்க நன்றாக இருக்கிறது, கரிகாய் எங்க நன்றாக இருக்கிறது, பழங்கள் எங்க நன்றாக இருக்கிறது தெரிஞ்சு வாங்க தெரியுதா? அது தெரியுது இல்ல? அதுபோல பசுஞ்சாணம் எங்க இருக்குன்னு கேட்டு அதை வாங்கி ஏன் செய்து கூடாது? நிச்சயமா நான் அப்படித்தான் செய்து கொள்றேன். நானே செய்துகிட்டு இருந்தேன், எங்க வீட்லயே செய்துகிட்டு இருந்தேன். இப்ப என்னால முடியல, அதனால யாராவது செய்து வச்சிருந்தா வாங்கி வச்சுக்கிறேன். நிச்சயமாக நான் பூசிக்கிறது அதுதான். அதை மருந்து மாதிரி உபயோகப்படுத்துவேன். அப்படி பூசிக்கொண்டால்தான் 100க்கு 100 பங்கு நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் என்று எழுதி வைக்கிறார்கள், இல்லையா? அதுதான் திருநீர். சரி, இந்த இவ்வளவு பெருமை உள்ள திருநீரை நாம கோயில்ல என்ன பண்றோம்? கோயில்ல போய் அதை வாங்கி கொஞ்சோண்டு அப்படி நெத்தியில விட்டுட்டு செய்யலாமா? பிணியை தீர்ப்பது நீரு, மதியை கொடுப்பது நீரு, சேணத்தை செல்வத்தை கொடுப்பது நீரு, உன்னை பாதுகாப்பது நீரு என்று வருகிறதே, அந்த சுவாமி பிரசாதத்தை கீழே எப்படி போடலாமா? சுண்டல் கொடுத்தா போடுவியா? சக்கர பொங்கல் கொடுத்தா போடுவியா? அதை போட மாட்டீல்ல?
அப்ப பாட்டை மாத்தி விடுவோமா? மந்திரமாவது சுண்டல்னு மாத்தி விடுவோமா? தப்பு. அதை விட நீ திருநீர் வாங்காமல் இருக்கிறத பெட்டர். நீ வாங்காத, கீழே போடுவதா இருந்தால் நீ அந்த திருநீரை நீ வாங்காத. நீ வாங்கி அந்த பாவத்தை எதுக்கு சம்பாதிக்கிறேன் இல்லையா? ஆமா. ஆக சின்ன குழந்தையிலிருந்து இப்படி விபூதியை பூசி பெற்றோர்கள் நம்மளை வளர்த்திருக்கிறதுனால நாம் அதை பாதுகாக்க வேண்டியதும் அதனை ஒழுங்காக மரியாதையோடு காப்பாற்றிக் கொள்வதும் நம்மளுடைய பொறுப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். காணையினியது நீர், கவினை தருவது நீர், பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர், மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், சேணம் தருவது நீர், திரு ஆலவாயான் திருநீர். பூதையினியது நீரு, புண்ணியமாவது நீரு, பேதையினியது நீரு, பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. உனக்கு செல்வம் தருவது நீருன்னு சொல்லிவிட்டு தவத்தோர்களுக்கெல்லாம் அந்த ஆசையை கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே நீரு இவன் பூசும் போது இவனுக்கு இந்த ஆசையை கொடுக்கிறான், அவனுக்கு செல்வத்தை கொடுக்கிறான். அதே சமயத்தில் இந்தாண்ட ஒரு துறவி பூசும் போது அவனுக்கு துறவுத்தன்மை மிகுதியாக வருகிறது. தருமபுரம் இடத்துல ஒரு சாமியார் இருந்தார். இப்ப அவர் இல்ல, அவர் இறந்து போயிட்டார். அவர் என்ன பண்ணுவார், ஒரு பேப்பர் அப்படி விரிச்சு போட்டுட்டு கவிபீனத்தை மாத்திரம் கட்டிட்டு தலையிலிருந்து கால் வரலையும் விபூதியை சுத்தமா பூசிவிட்டு அப்புறம் வேட்டி கட்டிட்டு வெளியே வருவார். ஆமா, அப்படி நான் பூசியதை வேற எங்கேயும் நான் பார்த்ததே கிடையாது. அவர் ஒருத்தரை தான் நான் பார்த்தேன். முழுநூறு பூசிய முனிவர் என்று ஒருவர் இருந்திருக்கிறார், தேவாரத்தில் வருகிறது. நான் பார்த்ததில்லை, அவர் ஒருவரைத்தான் நான் பார்த்தேன். அவருக்கு அப்புறமா வேற அந்த மாதிரி பூசுறவங்களை நான் பார்க்கல இல்லையா? பூதையினியது நீரு, புண்ணியமா பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தமதாவது நீரு, தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரு, அவலம் அறுப்பது நீர், அவலம் துன்பம், அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, பானம் அளிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு, புண்ணியர் பூசும் வெண்ணீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. எயிலது அட்டது நீரு, இருமைக்கு உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு. பாக்கியத்தை கொடுப்பது திருநீர். துயிலை தடுப்பது நீரு, சுத்தமதாவது நீரு, அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. இராவணன் மேலது நீரு. இந்த மனித இனத்திலே ராவணனைத்தான் சொல்றாரு இவர். அவன் மகா சிரேஷ்டன், அவன் சிவபூசை செய்கிறவன். ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்டான் ராமாயணத்தில் வருகிற கதையில, அவ்வளவுதானே தவிர அவருக்கு எவ்வளவு வலிமை இருந்தது. இமயமலையை தூக்கினான். இப்படி அவ்வளவு வலிமை உடையவன் அந்த விபூதி பூசி கொண்டிருந்தானா. இவன் டிரஸ் பாக்ஸவனால தூக்க முடியல, நான் விபூதி பூசுறது இல்லைங்கிறான் இந்த சோம்பேறி. இது எங்க போய் சொல்றது? ராவணன் மேலது நீரு, எண்ணத்தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்குந்திருமேனி ஆலவாயான் திருநீரே. மாலோடையன் அறியாத வண்ணம் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மையது வெண்பொடி நீரு, ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமதுண்டமிடத்தியம் ஆலவாயான் திருநீரே. அப்படி பசுஞ்சாணத்திலிருந்து சுட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு சாம்பல் என்றும் பேர் வருகிறது தேவாரத்தில். திருநீறு என்றும் வருகிறது, பூதி என்றும் வருகிறது, சாம்பல் என்றும் வருகிறது. சாம்பலை பூசி தரையிற் புரண்டு நின் தாழ்வரவி ஏம்பலிப்பார்கட்கு இறங்கு கண்டா என்பது அப்பருடைய வாக்கு. இந்த சாம்பல் அந்த விபூதியை எதுல வைக்கிறது? ஐயா எடுத்துட்டோம். 2 லட்சம் ரூபாய் போட்டு ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு வைரத்தோடு பண்ணிவிட்டான். மனைவி கிட்ட கொண்டு கொடுத்தான். மடி நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த, இந்த 2 லட்சம் ரூபாய் அந்த வைரத்தோடு போட்டு. இவ என்ன பண்ணா, அதை வாங்கி இந்த எல்ஜி பெருங்காய டப்பி துரு பிடிச்சதுக்கு பாருங்க, அதுக்குள்ள இதை போட்டு இந்த மாடத்துல கொண்டு வச்சா. இவன் சும்மா இருப்பானா? அடி பைத்தியக்காரி, அது 2 லட்சம் ரூபாய், அது எல்ஜி பெருங்காய அதுல கொண்டு போட்டு வைக்கிறியே, அதுக்குன்னு ஒரு டப்பா இருக்கு, அதுக்குள்ள வச்சு அந்த கோத்ரேஜ் பீரோல வச்சு போட்டுவியா? சொல்ல மாட்டான் நிச்சயமா. அந்த மாதிரி இந்த விபூதியை எதுல வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு.
நம்ம நூல்கள் 12 திருமுறையில பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது. எதுல வச்சுக்கணும் தெரியுமா? மண் பாத்திரத்தில் வைத்துக்கொள். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவதை சொல்றேன் உங்களுக்கு. மண் பாத்திரத்தில் வைத்து பூசிக்கொள், புதிய பாசனம் என்று பேசப்படுது. நீ வச்சிருக்கியான்னு என்ன கேக்குறீங்களா? நிச்சயமா வச்சிருக்கேன். 2 பானை வச்சிருக்கேன், அதுதான் வச்சு பூசிக்குவேன். டப்பாவிலையும் வச்சிருக்கிறேன், அதுலயும் பூசிக்குவேன், இல்லைன்னு சொல்லல. அவர் சொன்னதை அப்படியே செய்யணுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் கேட்டு வாங்கினேன், அது வாங்கி வச்சிருக்கேன். அப்படி வச்சுக்கோ. ஆனா விபூதி இந்த மாதிரி பையிலையும் வைத்துக் கொள்ளு என்று தேவாரம் வருகிறது. பூதி பையனை என்று சொல்லுகிறார் தேவாரத்துல அப்பர் சுவாமிகள். சைவனாக இருக்கிறவன் இப்படி ஒரு விபூதி பை வச்சுக்குவான். இப்ப பணத்து பையனா வச்சுக்குவான், விபூதி பையா வச்சுக்குவான்? வச்சுக்கிறது இல்ல, இல்லையா? அது சமய ஒழுக்கம் என்று பேர். விபூதி பை வச்சுக்கிறது, ருத்ராட்சம் கட்டுகிறது, எல்லாம் சமய ஒழுக்கம். வேற்று மதத்தவர்கள் அதை செய்யறான், நம்ம மதத்தவன் செய்யறது இல்ல. என்ன பண்றது, இல்லையா? வேற்று மதத்தவனை பாருங்க, வீட்டு வாசப்படில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டிருப்பான். அவன் ரொம்ப பரம ஏழையா இருந்தாலும் சுண்ணாம்பு நாளையாவது இப்படி கிழிச்சு வச்சிருப்பான். இப்படி போட்டிருப்பான் ஒரு கோடு. இவன் யாருன்னு தெரியும், இவன் யாருன்னு தெரியும். இப்படி போட்டிருப்பான் ஒருத்தன், அது யாருன்னு தெரியும். ஒண்ணுமே போடாம ஒரு ஊடு இருந்ததுன்னா அது நம்ம ஆளு ஊடுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சமயத்துல அவ்வளவு ஈடுபாடோடு அவன் இருக்கிறான்னு அர்த்தம். அதனால குறை சொல்றேன்னு நீங்க எண்ணி விடாதீர்கள். நாமளும் அப்படி இருக்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன், இல்லையா? ஆமா. அந்த விபூதியை இப்படி வைத்துக்கொள், இந்த விபூதி பட்டு பையில இப்படி வச்சு பூசிக்கொள் என்பது நம்ம நூல்கள் எழுதி வைத்திருக்கிற சட்டம். தேவார திருவாசகம் எல்லாம் சட்ட நூல் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று அது சொல்லுகிறதுனாலே அது சட்ட நூல் என்று நான் எண்ணுகிறேன். மாலோடைய நறியாத வண்ணம் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமதுண்டமிடற்றியம் ஆலவாயான் திருநீரே. குண்டிகைக்கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு, கருத இனியது நீரு, எண்டிதைப்பட்ட பொருளார் ஏற்றும் தகையது நீரு, அண்டத்தவர்களிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே. ஆற்றல் அடல்விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே அப்படின்னு சொல்லி தன் கையில் இருந்த விபூதி பையை எடுத்து அந்த விபூதி எடுத்து அந்த பாண்டியனுக்கு பூசினார். பூசின உடனே பக்கத்தில் இருக்கிற சமணன் சொன்னா, நீ உன் கையில இருக்கிறத வச்சு பூசக்கூடாதுன்னுட்டான். இது பெரிய புராணத்துல வரல, திருவிளையாட புராணத்துல வருது. நம்ம சமுதாயத்திற்கு 3 புராணம், எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் 3 புராணம் தான் தலையாக கருதப்படுகிறது. பெரிய புராணம், திருவிளையாட புராணம், கந்த புராணம். இது 3 தான் நமக்கு உரிய புராணங்கள். அதுலதான் வலது கண்ணை போல பெரிய புராணம், இடது கண்ணை போல திருவிளையாட புராணம், நெற்றிக் கண்ணை போல கந்த புராணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த புராணத்தில் வருகிறது. திருவிளையாட புராணத்தில் சொல்லுகிறது, இந்த விபூதியை நீ பூசாதன்னு சொல்லிவிட்டான் அந்த சமணன். உடனே என்ன பண்ணாரு, என்ன செய்யணும்னு சொன்னார். நீ சாம்பல் தானே சொல்ற, சாம்பலை பூசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான். இது திருவிளையாட. உடனே அவர் என்ன பண்ணாரு, கோயில்ல இருக்கிற மடப்பள்ளி, அதாவது சாமிக்கு நைவேத்தியம் போடுற இடத்துக்கு பேரு மடப்பள்ளின்னு பேரு, அந்த மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பலை எடுத்துக்கிட்டு வர சொல்லி அதை பூசினார் என்று திருவிளையாட புராணத்தில் வருகிறது. தவறு ஒன்றும் இல்லை, அப்படி சொன்னதுனால தவறு ஒன்றும் இல்லை. அந்த விபூதி அந்த சாம்பலை பூசினார் என்றும் வருகிறது. இப்பவும் பாத்தீங்கன்னா மதுரை கோயில்ல சுவாமி கோயில்ல இருந்து அம்பாள் கோயிலுக்கு போற வழியில ஒரு சின்ன கோபுரம் இருக்கும். அந்த பெரிய முக்குருணி விநாயகர் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்தாண்ட இருக்கிற கோபுரத்துல அந்த மாடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருக்கிற சாம்பலை கொண்டு நிறைய கொட்டி வச்சிருப்பான். போறவங்க வரவங்க எல்லாம் எடுத்து பூசிக்குவாங்க. பாத்திருக்கீங்களா? யார் சொன்னது? யாரோ ஒருத்தர், சிவநேசனா யாரோ ஒருத்தர் பார்த்திருக்கிறாங்க. நான் சொல்றது சரிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. அதையும் எடுத்து பூசிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? திருஞான சம்பந்தர் சர்டிபிகேட் பண்ணது இது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எல்லாம் பூசிக்கிறாங்க. நான் தவறாம அந்த இடம் போகும்போது என் கை தானாவே அந்த இடத்துக்கு போயிடும்.
பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் இருந்த வீடுகள்லாம் முன்னெல்லாம் எப்படி கட்டியிருப்பார்கள் சொன்னா, இந்த வாசப்படி இருக்குல்ல, வாசப்படிக்கு மேல ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இப்படி ஒரு விபூதி இது இருக்கும், மடல். அந்த வீட்டை விட்டு அவன் வெளியில போகும்போது தன்னை அறியாமலே அந்த கை அப்படி போகும், அந்த விபூதி எடுத்து நெத்தில விட்டுக்கிட்டு போவான், நீரிட்டு கொண்டு வெளியில செய்வான். ஏன் அது காப்பாத்தும் அப்படின்னு. அப்பவே அப்படி போனா இன்னைக்கு எப்படி கடவுள்கள் நம்ம சும்மா ஓரமா போயிருந்தா கூட உணர்ந்து மோதி எத்தனை பேர் போறான் பாத்தீங்களா? இப்ப நாம பூசிக்கிட்டா வெளியே போய் ஆகணும் இன்னைக்கு சூழ்நிலை. ஆக அந்த சாம்பலையும் பூசினார் என்று வரலாறு நமக்கு. ஆக சாம்பல் என்பதும் அந்த வகையில எதா இருந்தாலும் அது உயருடையதான். அதனால தான் நம்ம சித்தநாதன் விபூதியையும் வாங்கி பூசிக்கிறோம். கடவுள் நம்மளை காப்பாத்துகிறான் என்று நான் இந்த திருப்பதிகத்தை உங்களுக்கு பாடி காட்டினேன். இது அந்த பழைய பிராச்சீனமான மெட்டே. இது புதுமை தேவைதான், அது வேண்டான்னு சொல்லல. புதுமையும் தேவைதான், பழமையை நாம காப்பாற்றி விட்டு அந்த போகணும் என்பதுதான் என்னுடைய. அடுத்தது நம்ம சமுதாயத்திற்கு அந்த பொண்ணு பாடி காட்டின முறை தான் இப்போது நான் திருநீற்று பதிகத்தை பாடி காட்டின முறை. அதே மாதிரி நம்ம சமுதாயத்திற்கு மிக முக்கியமாக கருதப்படுவது திருநீறு, ருத்ராட்சம், பஞ்சாட்சர ஜபம். பஞ்சாட்சர ஜபம் எவ்வளவு உயர்ந்தது என்பது திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகத்தில் ஒரு பதிகம், 2 பதிகம் இருக்கு. திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள்ல 383 பதிகம் தான். போன தடவை நான் தவறா சொல்லிட்டேன். 383 பதிகம் தான் திருஞான சம்பந்தருக்கு உரியது. ஆமா, அந்த 383 பதிகத்துல 344 பதிகம் கேசட்ல பாடிவிட்டேன். உங்களுக்காக, சைவ மக்களுக்காக, தமிழர்களுக்காக நான் அந்த மெனக்கட்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கோம். 383 பதிகத்துல 344 பதிகம் கேசட்ல பாடிவிட்டேன். இன்னைக்கு கேட்கலாம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு மொத்தம் 96 கேசட் பாடினா திருஞான சம்பந்த தேவாரம் ஃபுல். சுந்தர தேவாரம் ஏற்கனவே பாடி முடிச்சுட்டேன், 100 பதியம் அது வந்துடுத்து. திருவாசகம் பூரா வந்துடுத்து. இப்ப திருஞான சம்பந்தர் தேவாரம் இந்த வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக அந்த 96 கேசட்டும் வெளியிட்டு விடுவோம். என் பேர்ல நீங்க தப்பு சொல்ல முடியாது. இந்த தர்மபுர சாமிநாதன் இந்த பாடல்லாம் கேசட்ல பாடி வச்சாரா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்பேன், நீ வாங்கி கேட்டியா அப்படின்னு நான் கேட்பேன் இப்போ. ஆமா, ஒரு வருஷத்துக்கு கூட நீ போட்டு கேட்க முடியும். அவ்வளவு கேசட் பாடி வைத்திருக்கிறேன். எதற்காக? நான் மார்த்தட்டி கொள்ளவில்லை, நீங்க கேட்கணுங்கிறதுக்காகத்தான். ஆமா, இந்த இடத்த கூட ஐயா கிட்ட கேட்டு வாங்குறதே நான் அதுக்குத்தானே. ஆமா, விடைந்த உடனே ஐயா கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன். நீங்க எல்லாம் இது பிரியமா கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் கூட நீட்டி கொடுக்கணும்னு ஐயாவை வணங்கி ஐயாவை நான் வணங்கி கேட்டுக்கொள்ளுவேன். இன்னும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு. அதுல இன்னும் ஏசிஎம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏசிஎம் ஐயா ஒரு வருஷம் யோசனை பண்ணி கொடுத்தாங்க. நான் ஃப்ரீயா செய்து தரேன்னு சொன்னேன். அந்த பெரிய மனிதனுடைய அந்த பெரிய பரம்பரை என்ன பண்ணி தெரியுமா? ஓதுவார சும்மா விடக்கூடாது, நாம கொஞ்சம் கொடுத்து விடுவோம், நாமளே நடத்தி விடுவோம். எவ்வளவு ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருடைய பரம்பரை இல்லையா? ஆமா, முத்தையா செட்டியார் அவர்கள் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு புஸ்தகத்துல. ஒரு தமிழிசை பாடும் பெரியவர் இவரை உலகமெல்லாம் போகிறது எழுதி கொடுத்திருக்கிறார். முத்தையா செட்டியார் எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறார். அவர் கையினாலே எழுதி கொடுத்தது. நான் ஏசிஎம் கிட்ட கொண்டாந்து காட்டுறேன். ஆமா, முத்தையா செட்டியார் ஐயா நான் பாடினேன்னா உட்கார்ந்துருவாங்க, இங்க உட்கார்ந்து கேட்டு போவாங்க, இன்னொரு அரை மணி நேரம் கூட பாடு அப்படின்னு. அப்படி தமிழிசையை காத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும். அப்படி அந்த தமிழிசையில என்ன சொல்லப்படுகிறது, பஞ்சாட்சரத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? நான் மீண்டும் ஒரு தடவை நான் சொல்லுவேன். பன்னிசை ஆராய்ச்சி கூட்டம் இந்த வருஷம் 50வது ஆண்டு. எங்கேயும் இப்படி நடப்பதில்லை.
இப்படி ஒரு இடமும் கிடையாது, இப்படி ஒரு வசதியும் கிடையாது எங்கேயுமே என்பதை நான் முன்னே சொல்லிவிட்டேன். அதற்கெல்லாம் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சங்கத்தார் சொல்லியிருக்கிறார்கள். நானும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு இதெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, வெளியில உங்களுக்கு கிடைக்கும். வந்தீங்கன்னா இது 50வது வருஷம் ஆனால சிறப்பான தேவார இசை கச்சேரியெல்லாம் நடக்கிறது. இருந்து கேட்டு நீங்கள் சைவர்களாக வாழணும். சைவர்களாக வாழாமல் சைவர்களாக வாழ்ந்து விடுங்கள். அதுதான் தமிழிசை சங்கம் செய்ய தொண்டு. அந்த காதலாகி கசிந்து என்று ஒரு திருப்பதிகம் கடைசியா பாடினது திருஞான சம்பந்தர். அதுல பஞ்சாட்சரம் எவ்வளவு உயர்வு என்று அவர் சொல்லுகிறார். காதலாகி கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது நன்னறிக்கு உய்ப்பது நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கேனும் வேதம் நான்கேனும் நமச்சி பாயவே வேதம் நான்கேனும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமும் நமச்சி பாயவே நமச்சி பாயவே நமச்சி பாயவே. இன்னைக்கு அந்த பொண்ணை அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கினான்னு சொல்றான். தப்பு. காதல் என்பது பேர் அன்பு. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது தவறு நடந்து போகுது பின்னால. ஆமா, எதுலயும் தகராறு வரும், இல்லைன்னு சொல்ல. அது பெரும்பகுதி அதுல அப்படி தகராறு தான் வருது. காதல் என்பது பேரன்பு என்பதுதான் பொருள். இவன் பார்த்து காதலிச்சதுல காமத்தினால்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிதான் சொல்லணும். அதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். காதலாகி என்பது பேரன்பு கொண்டு என்று பொருள் பண்ணணும் இல்லையா? ஆமா, காதலாகி அந்த பேரன்பு சிவன்கிட்ட வரும் பொழுது இவன் அழத்தான் செய்வான் இல்லையா? ஆமா. சில பேர் பிறக்கும் போதே குருடனாக செவிடனாக நொண்டியாக பிறக்கிறான் அல்லவா? இவனை நன்றாக படைத்தான் அல்லவா? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்பது திருமூலர் திருவாக்கு. நம்மளை நன்றாக படைத்தான் அல்லவா? இவ்வுலகத்திலே என்னை வாழை வைத்தாயேங்கிறார் மாணிக்க வாசகர். நன்றாக படைத்தான் அல்லவா? அந்த நன்றாக படைத்தான் என்று எண்ணினானே, ஆனால் இவன் அழத்தான் செய்வான் இல்லையா? ஆமா, அதத்தான் சொல்றார். காதலாகி பேரன்பு கொண்டு கசிந்து அந்த எண்ணம் வரும் பொழுது நிச்சயமாக உள்ளத்துல கசிவு வரும். உள்ளத்துல கசிவு வந்துன்னா கண்ணுல தண்ணி வரும். அதத்தான் சாமி சொல்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை, ஓதுவார்னா சொல்லுகிறவர்கள் என்று பொருள். சொல்லுகிறவர்கள் ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது. நெறி என்பது வழி, நல்ல வழிக்கு இவனை செலுத்திவிடும் என்பது பொருள். இவன் தீய வழிக்கு போக மாட்டான். கொள்ளை அடிக்க பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படுவது கொலை,
கொள்ளை, குடி, இதெல்லாம் அந்த பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படும் இல்லையா? ஆமா. அதற்கு இவன் செல்லவே மாட்டான். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், பூந்தமல்லியில அப்படியே தெருவில் வந்துகிட்டே இருந்தேன். மழை பெஞ்சது, கையில கொடை இல்ல. ஓடுனேன். ஓடி போய் ஒரு கடைக்குள்ள உள்ள போன பார்த்தா அது ஒயின் ஷாப். எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. ஏன்னு கேட்டா, எவனாவது ஒருத்தர் பார்த்துட்டான்னா தர்மபுர சாமிநாதன் ஒயின் ஷாப்ல இருந்து வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு. அவ்வளவுதான் கதை. தெரியுமில்ல தர்மபுர சாமிநாதன் எல்லாம் இப்ப ஃபுல் அப்படின்னு இதே பேரா போயிடும். எனக்கு நடுங்கி போச்சு. மழையிலேயே ஒடியாந்துட்டேன் வெளியில இல்லையா? ஆமா. இதே மாதிரிதான் கொள்ளையும் கொலையும் கூட. அந்த தீய வழியை விட்டு இவனை நல்ல வழிக்கு செலுத்துவது பஞ்சாட்சர மந்திரம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது. உய்ப்பதுன்னா என்ன அர்த்தம்? அவனை கொண்டாந்து அதில் சேர்த்து விடும். அதை வந்து அவனை நகர விடாதுன்னு அர்த்தம். வேதம் நான்கினும் வேதத்துல நடு மத்தியில ஒரு எழுத்து இருக்குதான், அதான் சிவாய நமன். இது நமது பெரியவர்கள் தேர்ந்து எடுத்து சொல்லுகிறார்கள். நம்ம பெரியவங்கள்லாம் எவ்வளவு பெரியவர்களா, எவ்வளவு அறிவுள்ளவர்களாக இருந்திருக்காங்க தெரியுமா? அந்த வேதத்தின் நடுவில் சிவாய நம என்று வருதான். அதே மாதிரி தேவாரத்துல இந்த 7 திருமுறையில நடுமத்தியில 3ஆம் திருமுறை 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா சிவாய நமன்னு வருது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்திருக்கிறாங்க பெரியவங்க. வேதத்திலையும் இப்படி வருகிறது, தமிழ் வேதமாகிய தேவாரத்திலையும் இப்படி வருகிறது தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். திருப்பாலைத்துறை தேவாரத்தில் வருகிறது இந்த சிவாய நம என்ற சொல்லு. ஆக வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாய மந்திரத்தை உபதேசம் பெற்றுக் கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்பது நியதி. உபதேசம் யார்கிட்ட பெற முடியும் அப்படின்னு கேட்டா, மடாதிபதிகள்கிட்ட பெற்றுக் கொள்ளலாம். இப்ப தருமபுரம் மடாதிபதி கிட்ட பெற்றுக் கொள்ளலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற முதலியார்கள் மடம் அங்க கேட்டுக்கொள்ளலாம். திருவாவடுதுறை மடத்துல கேட்டுக்கொள்ளலாம். மதுரை மடத்துல கேட்டுக்கொள்ளலாம். குன்றக்குடி ஆதீனத்தில் கேட்டுக்கொள்ளலாம். இந்த சிவாச்சாரியார்கள் என்று சொல்லுகிறார்கள், சாம்ப சிவ சிவாச்சாரியார் அப்படின்னு இருக்காரு பாருங்க, இந்த தம்புச்செட்டி தெருவில் அம்மன் கோயில், அவரை வச்சும் செய்து கொள்ளலாம். ஓகமம் வளர்த்து அவர் மூலமா அவர்கிட்ட இருந்து கேட்டுக்கொள்ளலாம். இந்த மடாதிபதிகள்ட்டையும் கேட்டுக்கலாம். அந்த கேட்டுக்கொண்டவர்கள் தான் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு நியதி வைத்திருக்கிறார்கள். அதை நான் ஒத்துக்கொள்வதில்லை. அப்படி வைத்ததுனாலதான் இது பரவாமல் போய்விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? இப்ப 3 வருஷம் இதுக்கு போயிட்டு வந்துட்டான்னா, அது என்னது, ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்தான்னா அவன் சாமி ஆயிடுறான். முதல்ல கன்னி சாமியா இருக்கிறான், அப்புறம் குட்டி சாமியா இருக்கிறான், அப்புறம் சாமி ஆயிடுறான். அவன் மாலை எடுத்து கொடுக்குறான், அவன் மலைக்கு அழைச்சு போறான், அவன் தான் சாமி. அதே போல 10 வருஷம் ஒருத்தன் பஞ்சாட்சரத்தை சொல்லிவிட்டானே ஆனால் அவன் இன்னொருத்தருக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணலாம் என்று சட்டம் எழுதி வைத்திருந்தார்களே ஆனால் இது எல்லாருக்குமே இன்னைக்கு பரவி இருக்கும். அது இந்த மடாதிபதிகள் தான் சிவாச்சாரிகள் தான் செய்யறதுன்னு வந்ததுனால தான் இது பரவாமல் போய்விட்டதோ என்று என்னுடைய எண்ணம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்லுவது, சும்மாவாவது நீ நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டே இரு. உபதேசம் பெற்றுக்கொண்டு சொன்னால் 100 மார்க் என்று சொன்னால், உபதேசம் பெறாமல் சொன்னால் 10 மார்க் கிடைத்தது. ஆனால் 10 10 கூட்டா 100 வந்துட்டு போகுது என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதனாலதான் நான் அடிக்கடி உங்களை நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்கள் என்று நான் சொல்லுவது. இப்பவும் கூட நாம எல்லோருமா சேர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை இப்ப நாம சொன்னமே. ஆனால் கோயில்ல லட்சார்ச்சனை நடக்குது பாருங்க, அங்க ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லுவார், பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க. சொன்னா அதுதான் லட்சார்ச்சனைன்னு சொல்லிவிடுறாங்க. அதே போல இப்ப நாம நான் 2 தடவை சொன்னா, இப்ப நீங்க 500 பேர் உட்கார்ந்தீங்கன்னா 2 தடவை சொன்னா 1008 தடவை ஆயிடுதுன்னு அர்த்தம். இந்த புண்ணிய தமிழ் சங்கத்துக்கு போய் சேரும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன். உபதேசம் பெறாட்டி வேணாலும் பரவாயில்ல. காலையில குளிச்சுட்டு, குடிக்கிறதா இருந்தா குளிச்சுட்டு, கைகால ஆரம்பிட்டு, விபூதி இருந்தா விபூதி எடுத்து, அந்த விபூதியை பூசிக்கிற தினசு நமக்கு என்ன சொல்லப்படுகிற தேவாசத்தை போன தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். விபூதியை பூசும் போது சிவாய நம என்று பூசும், சிவாய நம என்று பூசும், நமச்சிவாய என்று பூசும். சும்மா பூசுற நீ, அட விபூதி தான் பூசுற, வாய் தான் கொடுத்திருக்கிறான்,
சிவாய நம நம சிவாய், சிவாய நம நம சிவாய் என்று பூசு என்றுதான் தேவாரம் சொல்லுகிறது. போன தடவை நான் உங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் பாடி காட்டினேன். அப்படி பூசி விட்டு வடக்குமா உட்கார்ந்துகிட்டு ஒரு 108 தடவை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த வாக்குனால உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்த முடியும். அந்த வாக்குனால உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். தயவு செய்து முடிந்தவர்கள் அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நல்லது இல்லையா? கடைசியில நாம எங்கேயோ போறோம் இல்ல, பயந்த தனி வழிக்கு துணை அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். ஒரு தனி வழி நாம போக போறோம் இல்லையா? அப்படி போகும்போது எது துணை? சொத்து சுதந்திரம் எல்லாம் கூட வருமா? வர. அதான் பட்டினத்தடிகள் சொன்னார், வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை. அவரு கண்ணதாசன் காடு வரை யாரோ, அப்புறம் கடைசி வரை யாரோன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. கடைசி வரை வர்றது இவன் தான், இந்த பஞ்சாட்சர மந்திரம் தான் வரும். ஆமா, நிச்சயமா. அதுக்கு நீங்கள் வழி வகுத்துக்கணும். இப்ப சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பத்தி கேள்வி இல்லை. இதை சம்பாதிச்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. காலையிலும் மாலையில் 108 சொல்லிவிடுங்கள். 1008 என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு நீங்க புண்ணியவான்கள். அன்னைக்கே நான் உங்களை கும்பிட தயாரா இருக்கேன். நீ சொல்றியான்னு என்ன கேக்குறீங்களா? என்னுடைய ஆயுள்ள 1008 நான் சொல்ல தவறியதே கிடையாது. ஆமா, எப்படியேனும் சொல்லிவிடுவேன். பஸ்ல போகும்போதையாவது சொல்லிவிடுவேன். அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா நீங்களாம் புண்ணியவார்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். 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 ஓம் நம. அதுல இன்னொன்னு சேரணும், கொஞ்சம் அந்த கைத்தட்டு அதோடு சேர்ந்ததுன்னா இன்னும் ஒஸ்தி. எங்க? ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். 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 சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். காதலாகி பதிகத்திற்கு ஒரு பாட்டுக்குத்தான் நாம் உங்களுக்கு எனக்கு தெரிந்த பொருளை சொல்லி இருக்கிறேன். பாக்கி ஏனைய 10 பாட்டு இருக்கிறது. ஜனவரி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். இடைவெளியிலே இங்கே டிசம்பர் 22, 23, 24, 25 நாட்கள்ல தேவாரத்தை பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளும் தேவார கச்சேரிகளும் ஃப்ரீ ஏன்னா செய்து தருகிறார்கள். 50 வருஷமாக நடக்கிறது. நீங்கள்லாம் வந்திருந்து அதனையும் கேட்டு நன்னெறி அடைவீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேன். இந்த நிகழ்ச்சி நடப்பது புண்ணியமெல்லாம் தமிழ் செய்யும். தமிழ் காத்து காப்பாற்றுகிற செட்டிநாட்டு அரசர் பரம்பரைக்கு சேரட்டும் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேனாக. ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். நம பார்வதி பதயே.